அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு யாரை நம்பி எதை நம்பி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னோட நம்பிக்கை உன் கணவனை நம்பியா? உன்னோட மனைவியை நம்பியா? நீ போயிட்டு இருக்க அந்த டாக்டர் நம்பியா? உங்க பாஸ்டர் நம்பியா? யார் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னோட பிள்ளைகளை நம்பி கொண்டிருக்கிறாயா? உன்னை ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களை நம்பி கொண்டிருக்கிறாயா? யார் மேலும் உன்னோட நம்பிக்கை இருக்கிறது? இந்த வக்கீல் எப்படியோ காப்பாத்திருவார் நினைச்சிட்டியா? அந்த வக்கீலை காப்பாத்துறது நான் தான் உங்களுக்கு தெரியாதா? அந்த டாக்டருக்கு ஜீவனை கொடுத்தது நானும் உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்திலே அனைவரையும் வாழ வைப்பது நான் தான் என்பது உனக்கு தெரியாதா? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? எந்த காதுகளால் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? அந்த ஏலி தாத்தா, அந்த கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரன், தன்னுடைய தவறை உணர்ந்து, இன்னைக்கு சில பேர் இருக்காங்க கடைசி வரைக்குமே நான் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த தவறை உணர்ந்து என்கிட்ட பேசல, ஆனா உங்ககிட்ட பேசுறாருக்க ஒரு நல்ல பாஸ்டரா இருந்தாரா இல்லையோ, அவர் ஒரு நல்ல டீச்சரா இருந்திருக்காரு. நல்ல மெய்ப்பனா இருந்தாரா இல்லையோ, அவர் ஒரு நல்ல போதகனா இருந்திருக்கிறார். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாருப்பா, அடுத்த முறை பேசினார்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டா டீச் பண்றாரு. அதாவது கர்த்தருடைய சத்தம் இது என்று சொல்லி உங்கள்கிட்ட கடவுள் பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த போதகராவது, எந்த மெய்ப்பனாவது, எந்த ஊழியக்காரனாவது தன்னுடைய சபை விசுவாசியை சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அனுமதி கொடுத்தால்